பிரதர் அன்மியூட் பண்ணுங்க பிரதர். மைக் ஆன் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பட்சகமான இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் யாவரும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சத்தியமும் சமாதானமும் என்றென்று நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பாவுடைய கிருபையினாலே கடந்த நாட்கள் எல்லாம் தேவரே எங்களை நடத்தி வந்து பாதுகாத்து எல்லாத மோசங்களுக்கும் விக்கனங்களுக்கும் எங்களை விலக்கு காத்தீராண்டோட மறுபடியும் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் அப்பாவோட திருப்பாதத்திண்டில் வந்து நிற்கத்தக்கதாக உம்மால் நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்கும்படியாக இருதயத்திலே ஒருமனப்பட்டவராய் தூய ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாக முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு பலத்தோட முழு அன்போடு அப்பா ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தவும் அப்பா நீங்கள் சகோதரமாக பேசப்படுற வார்த்தைகளை கேட்கவும் அந்த வார்த்தைப்படி நாங்கள் கீழ்ப்படி நடக்கவும் அந்த வார்த்தை எங்கள் உள்ளத்தில் கிரியை செய்து ஆண்டவர் நீ எங்களுக்கு எதிர்பார்க்கிற திரு சித்தத்தை நாங்களும் இந்த பூமியில வாழ்கிற வருகை மட்டும் நாங்கள் ஒவ்வொரு செய்யத்தக்கதான அந்த அபிஷேகத்தை நக்கினியும் ஆவின் வரங்களும் கலைஞர் நிரப்பப்பட ஒப்புக் கொடுக்குறப்பா. ஆராதனை முழுவதும் எங்களோடு கூட இங்கே இருங்கப்பா. எந்த விதத்திலும் இந்த இடர்த்தடைகள் ஆண்டவர் ஒன்றும் எங்களுக்கு நேராபடி எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் மூடிக்கொள்ளுங்க. ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பாதம் பணிந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. முதல் பாடல் ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் பணிந்து பாடுங்களே. யாவரும் தேமொழி பாடல்களால் இயேசுவை பாடிட பாருங்களேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களே ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே. யாவரும் தேமொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் பாடிடுவோ. அல்லேலில்லே அல்லேலில்லே ஆனந்தமாய் பாடிடுவோ. புதிய புதிய பாடல்களே புனைந்தே பண்களும் சேருங்களே. துதிகள் நிறையும் காணங்களா தொழுதே இறைவனை காணுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லேலில்லே அல்லேலில்லே ஆனந்தமாய் பாடிடுவோம். நெஞ்சினாவே நாதங்களே நன்றி கூறும் கீதங்களாம் மிஞ்சு போசை தாளங்களா மேலும் பரவசம் நாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்று எல்லாரும் பாடிடுவோம். அல்லேலில்லே அல்லேலில்லே ஆனந்தமாய் பாடிடுவோம். எந்த நாளும் காலங்களும் இறைவனை போற்றும் நேரங்களே சிந்தை குளிர்ந்தே ஆண்டுகளாய் சீயோனின் கீதம் பாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் பாடிடுவோம். அல்லேலில்லே அல்லேலில்லே ஆனந்தமாய் பாடிடுவோம். அல்லேலூயா.
அடுத்த பாடல் பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோமே. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவனீரே. பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவனீரே. கேருபின் சேனாமின் துதிப்பாடிடும் பரனே, நின் பாதம் பணிகிறோம். கேருபின் சேராபின் துதிப்பாடிடும் பரனே, நின் பாதம் பணிகிறோம். பிரசன்னம் தாரும் தேவனே. நீரல்லா இந்த பாரில் தஞ்சம் வேறாரும் இல்லை. நீரல்லா இந்த பாரில் தஞ்சம் வேறாரும் இல்லை. உந்தன் சமூகத்தால் இளைப்பாரிட சந்ததமும் அருள் ஈந்திடுமே. உந்தன் சமூகத்தால் இளைப்பாரிட சந்ததமும் அருள் ஈந்திடுமே. பிரசன்னம் தாரும் தேவனே. நல்மேய்ப்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. நல்மேய்ப்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. ஆதி அன்பு என்னில் குன்றிடாமல் நீலைக்க நல்லருள் தந்திடுமே. ஆதி அன்பு என்னில் குன்றிடாமல் நீலைக்க நல்லருள் தந்திடுமே. பிரசன்னம் தாரும் தேவனே. தேவா, உந்தன் சமூகம் முன் செல்ல வேண்டுகிறேன். தேவா, உந்தன் சமூகம் முன் செல்ல வேண்டுகிறேன். பேரின்பம் என்னாலும் பொங்கிடவே உம்மை மகிழ்ந்து நான் ஆனந்திப்பேன். பேரின்பம் என்னாலும் பொங்கிடவே உம்மை மகிழ்ந்து நான் ஆனந்திப்பேன். பிரசன்னம் தாரும் தேவனே. வானத்தில் தோன்றும் நாளில் உம்மை போல் மாறிடவே. வானத்தில் தோன்றும் நாளில் உம்மை போல் மாறிடவே. ஆவி ஆத்மா தேகம் மாசற்றதாய் காத்திட கத்தரே கெஞ்சுகிறோம். ஆவி ஆத்மா தேகம் மாசற்றதாய் காத்திட கத்தரே கெஞ்சுகிறோம். பிரசன்னம் தாரும் சமூகம் தாருமே. இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 6வது மாதத்தின் கடைசி நாட்களுக்குள் அழைத்து கொண்டு வந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி. நித்தமும் நீர் எங்களை போஷித்து போதித்து பாதுகாத்து நடத்துகிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபையினால் எங்களை நிரப்புகிறேன். வல்லமை எங்களில் விளங்கச் செய்கிறேன். இந்த கரத்தின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னைக்கு மோசையை கொண்டு நீர் உடைய ஜனங்களை நடத்தினீர். தீர்க்கதரிசிகளை கொண்டு நடத்தினீர். ராஜாக்களை கொண்டு நடத்தினீர். அப்பா, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் எங்களை போதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எங்களுக்காக யார் கேவலப்படுத்துறாங்க, ஆனாலும் கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார். அதனால என் முகத்தை கற்பாரி போல மாற்றினேன். இப்ப சில நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், அப்படியே ஒரு கற்பாரை போல நாம் மாறி விடுகிறோம். நடக்கிறது நடக்கட்டியா, எரும மாட்டு மேல மழை பெய்தது போலன்னு சொல்லுவாங்க. அதே போல சில நேரங்களில் நாம் நம்மை மாற்றிக்கொள்ளுகிறோம். போயா பேசுறேன், பேசிட்டு போறோம். ஏன்னா தலைக்கு மேல போனா சாண் போனாங்க முளம் போனாங்க ஒரு வழக்கு சொல்ல உண்டு. அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் நமக்கு திட்டுதலும் அவமானம் நிந்தியமாய் போச்சு. ஆனா கர்த்தர் என்னோட இருக்கிறேன். நான் என்ன செய்ய முடியும்? அவரே சும்மா இருக்கிறாரு, அவர் நானும் பேசாம இருக்கிறேன். என் முகத்தை கற்பாரை போல மாற்றுகிறேன். இதே சம்பவத்தை நீங்க இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க. அவர்கள் சிலுவை பாடுகிற மத்தியில இதே தான் வந்தது. அதை நான் பின்னால் தியானிப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இப்படிப்பட்ட வெட்கப்பட்டு போகிற அவமானத்துக்குரிய சூழ்நிலைகள் இருக்கலாம் அல்லது இருந்திருக்கலாம். நான் இதுல ஒரு வார்த்தை, உமிழ் இருக்கும் அவமானத்துக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை என்று சொல்ல. ஒரு உமிழ் நீர் என்று சொல்லப்பட்டிருக்க. உமிழ் நீர் ஒரு ஜீவநாடி. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்றால் நாடி துடிப்பு, அடுத்தது உமிழ் நீர் இருக்க வேண்டும். இந்த உமிழ் நீர் சலைவா என்று சொல்வார்கள். அது கெமிக்கல் பதத்துல என்சைம்ஸ் என்று சொல்லப்படும், நொதிகலன்கள் என்று சொல்லப்படும். நாம் சாப்பிடுகிற ஆகாரத்தை தடையின்றி உணவு குழாய்க்கு கொண்டு சேர்ப்பது அதுதான். அதில் உள்ள கெமிக்கல்ஸ் என்சைம்ஸ் தான் சேர்ந்து அது ஜீர்ணிக்க வைக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்ம சாப்பிடுகிற ஆகாரத்தின் சுவை, இன்னைக்கு அறுசுவை என்று சொல்வார், அந்த சுவைகளை உணர்த்துவது இந்த உமிழ்நீர். ஒருவேளை நமக்கு உமிழ்நீர் இல்லை என்றால் கிட்டத்தட்ட செத்த பணம் தான். அதே நேரத்துல சுவை தெரியாது. அப்போ இந்த உமிழ்நீர் ஒரு மனிதனுக்கு ஜீவநாடி, மேன்மை கொடுப்பது. அதே உமிழ்நீரை நீங்கள் வாயை விட்டு உமிழ்ந்து விட்டார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதற்கு பிறகு எச்சில் என்று வேறு. உங்களுக்குள் உமிழ்ந்து கொண்டிருந்தால் உமிழ் நீர், ஆனா அது உங்க வாயை விட்டு வெளியே வந்துட்டா எச்சில், அது விஷம், அது ஆக்வர்ட், அதுல விஷக்கிருமிகள் இருக்கும். ஐயோ எச்சில் படக்கூடாது என்று சொல்லுவார்கள். நமக்கு அருமையானவர்கள் கூட எச்சில் பட்ட பொருளை நம்ம சாப்பிட மாட்டோம். நம்ம பெத்த பிள்ளையா இருந்தா கூட எச்சில் பட்டு விட்டா தூக்கி தூர போட்டு விடுவோம். ஏன்னா அடுத்தவருடைய எச்சில் நமக்கு. அப்போ நம்முடைய உள்ள இருந்தா உமிழ் நீர், அது வெளியே வந்துட்டா அது அது மனிதனுடைய வாழ்க்கையில எச்சில், ஸ்பிட்டில் என்று சொல்வார். இப்போ உள்ள இருந்தா சலைவா, வெளியே வந்துட்டுனா அது ஸ்பிட்டில், எச்சில் என்று சொல்லுது. சில இடங்கள்ல பாருங்க, ஒரு மனுஷன் தவறு செய்கிறான் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது, தகாத வார்த்தைகளையும் பேசுவார். காயப்படுத்துகிற வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள், இவைகளெல்லாம் கூட சொல்வார்கள். சில அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய பெற்றோர்களை குறித்து நக்கல் நையாண்டி பண்ணி ஆகடியம் பண்ணுவார்கள். ஆனா ஒரு மனுஷன் மேல காரி துப்பி விட்டார்கள் என்றால் யோசிச்சு பாருங்க, அதை விட அவமானம் கிடையாது. இன்னைக்கு சிலவங்க என்ன செய்வாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, சண்டை நடக்கும், காரி துப்பிடுவாங்க. ஏன் அவ்வளவுதான், என் வாயிலிருந்து வெளியே எச்சு போயிட்டா உள்ள வராது. அதே போல ஒண்ணு தூக்கி எச்சில போல தூக்கி போடுது, குப்பத்தொட்டில போடுகிறேன் என்பது கிடையாது. காரி துப்புகிற அனுபவம் எவ்வளவு கொடூரமானது. இங்கே
மோசையுடைய சகோதரி மிரியாம். அவ ஒரு இடத்துல என்ன செய்து விட்ட, மோசையை குறித்து, மோசையை காப்பாத்தினதே அவதான், அவருடைய மூத்த சகோதரி. ஆனா அவளுக்கு மோசை திருமணம் செய்து வந்த மீதியான ஸ்திரீ நிமித்தமாக ஏதோ ஒரு மன வருத்தம், ஒரு கோபத்துல மோசையை குறித்து பேசிவிட்டார். உடனே கர்த்தர் நினைச்சிட்டாரு, அவளுக்கு குஷ்டரோகம் வர வைத்து விட்டார். இது எண்ணாமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் மோசையை நோக்கி, அவன் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவுள் என்றார். ஒரு தகப்பன் இந்த பிள்ளைய காரி துப்பிட்டான, இந்த பிள்ளை விளங்கணும். அதே போலதான் மோசே மீது மிரியாம் தகாத வார்த்தைகளை கொண்டு கோபம் கொண்டபடினால் கத்தரிச்சுதான் அவளுக்கு குஷ்டரோகத்தை வர வச்சுட்டார். ஒரு மனிதனுக்கு அருவருப்பான வியாதியே குஷ்டரோகம். அது எவ்வளவு அருவருப்பு! அதுக்கு சொல்லுகிறார், ஒரு தகப்பன் தன் பிள்ளை மேல் காரி துப்பினது போல நான் மிரியாம் மீது இந்த குஷ்டரோகத்தை வர வைத்து விட்டேன். அப்ப இந்த எச்சில், இந்த காரி துப்புகிற அனுபவம் ஒரு சாபமான அனுபவம். அது குஷ்டரோகத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. அப்படி காரி துப்பிட்டு அவன் பாயத்தை விட்டு வெளியே போயிடணும். 7 நாள் கழித்து நான் சேர்ப்பேன். அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காரி துப்பப்படுகிற அனுபவம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப மனசை விட்டு போகவே போல. உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க நல்லது செய்திருப்பீங்க, ஆனா உணவத்தை காரி துப்பிட்டு போயிருப்பான். காரணம் தெரியாமலே காரி துப்புவாங்க. அரசியல் எல்லாம் பாருங்க, நம்ம நேரடியா தொடர்பே இருக்காது. ஆனா அந்த அரசியல் உள்ள தலைவர்கள் தவறு செய்கிறார்களோ, நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் போது உடனே செய்யறாங்க, காரி துப்பிட்டாங்கன்னா அது ரொம்ப மோசமான ஒரு காரியம். அது அதை விட ஒரு அவமானம் வேற வாழ்க்கையில யாருக்கும் தேவையே இல்லை. ஆனா சில மானங்கட்டவங்க இருக்கு, நீ எத்தனை வேணாலும் துப்பு, நான் தொடச்சிட்டு போய் வேணும். சூட்கேஸ்ல பெட்டி வாங்குற அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க. நீ என்ன வேணாலும் என் முகத்துல துப்பு, நான் தொடச்சிட்டு போயிடுவேன். அந்த மானங்கட்டவனும் இருக்கத்தான் செய்யறான். அவனுக்கு ஜென்மமே கிடையாது. நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் நீதிமான், கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா அது நிமித்தமாகவே அநேகர் காரி துப்புகிற ஒரு அனுபவம். சில நேரம் காரி துப்புகிற அனுபவம் அவமதிக்கப்படுகிற, நிந்திக்கப்படுகிற, அவன் ஆகாதவர்கள் என்று குப்பையும் கண்டலுமாய் தூக்கி எறியப்படுகிற அருவருப்பான நம்ம நினைக்கிற ஒரு அனுபவத்துக்கு பேர் தான் காரி துப்புற உண்மையில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலே உள்ளே இருந்தால் ஆசீர்வாதம், அது வெளியே வந்தால் சாபம். எப்பொழுதுமே வாயிலிருந்து புறப்படுறதா என்ன செய்யும்? தீட்டுள்ளதாய் இருக்கும். உள்ள போறது ஒண்ணும் இல்லை, வெளியே வர்றதுதான் தீட்டுள்ளது என்று சொல்லப்படுது. சரி, அது போகும். அப்போ இந்த பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி தன் அனுபவத்தை குறித்து சொல்லுகிறார். ஆனா இது இயேசு கிறிஸ்துவுக்கும் இதை போல அவமானங்கள் வந்து, அதனால்தான் இப்படி யாராவது அவமானப்படுத்தப்பட்டு காரி துப்பப்படுகிற அனுபவத்தில் இருப்பார்களானால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு துணை செய்கிறார். அதான் இயேசு சொல்லுகிறார், இவ்வளவு நடக்குது, ஆனா கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். அதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் அவங்களை காரி துப்புகிற ஒரு அனுபவங்கள் இருந்தால், அதாவது தவறு இல்லாமலேயே நீங்கள் உண்மையும் உத்தவமாய் இருந்துமே உலகத்தால் பகைக்கப்பட்டு காரி துப்பப்படுகிற, அவமதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் முகத்தை கற்பாரை போல் மாற்றிக்கொள்ளுங்கள். ஒன்றை மட்டும் விசுவாசிங்கள், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு துணையாக இருக்கிறார். ஏன் கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறாரு? நம்மளை காரி துப்பிட்டாங்க எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவான். அடப்பாயா, அந்த பையன் விளங்காதவன், ஊராரி காரி துப்பிட்டாங்க, அவனோட போய் பேசிட்டு இருக்கான்னு சொல்லுவான். ஆனா அப்படிப்பட்ட நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு எச்சிலை போல துப்பப்பட்டு கிடக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் துணையா இருக்கிறார். ஏனென்றால் அவர் அதே பாடுகளை,
அனுபவித்தவர். அவரைப் போல அவமானங்களையும், அவரைப் போல ஏளனங்களையும், அவரைப் போல வேதனைகளையும் பட்டது யார் இருக்கார்? அதெல்லாம் நம்ம சொல்ல போறோம். அவர் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டார் வார்த்தையினார். ஏன்னா எப்படி எச்சில் வெளியே வந்து விட்டால், உமிழ்நீர் வெளியே வந்து விட்டால் எச்சிலாகி விடுகிறதோ அது திரும்ப வராது. அதுபோல மனுஷன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெளியே வந்து விட்டால் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. அது அவ்வளவுதான், எச்சில் போலதான், அது துப்பப்பட்டாயிற்று. இப்போ இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொன்னாங்க பாருங்க. எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பரிசேயர் அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார். இயேசு கிறிஸ்துவ பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லுங்க. அவர் மனுஷகுமாரன், தேவகுமாரன். ஆனால் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ பெயல்செபூல் என்று சொல்லுகிறார். எவ்வளவு கேவலமா பேசியிருக்கேன். இவர் என்ன சொல்றார்? பிசாசுகளை துரத்துகிறார். உடனே பிசாசு கொண்டு துரத்த முடியுமா? ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு ராஜ்யம் எழும்ப முடியுமா என்று ஆண்டவர் அழகாய் விளக்கம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவ பெயல்செபூல். இன்னைக்கு நம்ம கூட நம்ம எத்தனையோ பேரு இந்த மாதிரி வித்தியாசமான வார்த்தைகளை சொல்லி நம்மை குறிப்பிடுவாரு. நம்ம சரீரத்தில் அங்கவீனங்களை குறித்து அல்லது நம்முடைய வாழ்க்கையில குறைபட்ட காரியங்களை வைத்து இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்மை இப்படி பேசுவது வழக்கம். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறார். சாசை தான் துரத்தினார். அந்த பரிசேயர்கள் என்ன செய்தார்கள்? இவன் பெயல்செபூலின் பிசாசுகளின் தலைவன் என்று அவர் அவமானப்படுத்தப்பட்டார். கனப்படுத்தப்படவில்லை. இந்த இடத்துல அவர் கனப்படுத்தப்பட வேண்டும், ஆனால் அவமானப்படுத்தப்பட்டார். அதே மத்தேயு 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 11:19 மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். இப்போ இயேசு கிறிஸ்து பாவிகளோடும் ஆயக்காரரோடும் அவர் போஜனம் பண்ணுகிறார். பாவிகளுடைய ஆகாரம் எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். ஆயக்காரர்கள் பணக்கார வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும்? எல்லாம் இருக்கும். இவர் அவர்களோடு போஜனம், அவர் என்ன சாப்பிட்டாருன்னு சொல்லப்படல, அவர்களோடு கூட போஜனம் பண்ணதுனால இவர் போஜன பிரியன். மட்டன் சிக்கன் வெளுத்து கட்டுறாருயா. இவரு எல்லா பீர் பிராண்டி விஸ்கி ரம்மெல்லாம் அடிக்கிறாரு. அதான் மதுபான பிரியன். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அது கருத்து செய்யறதே இல்லை. ஆனா உலகம் என்ன சொல்லிச்சு? இவர் பணக்காரர்களோடும் அவர் பாவிகளோடும் பந்தியில் உட்கார்ந்தபடியினால் அவர் தன்னுடைய சமத்துவத்தை காட்டுகிறார். பாவிகளுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்லுவதற்காக அவரோடு கூட இருந்தார். ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆவிகளோடு சாப்பிட்டதை வச்சு போஜன பிரியன், சாப்பாட்டுறான். தமிழ்ல சொல்லுவாங்க, சாப்பாட்டுறான். அவர் அப்படியே சாப்பிட்டார். 40 உபவாசம் பண்ணது. ஒரு ஆகாரம் எளிமையானது. ஒரு சமாரி ஸ்ரீ பார்க்கும்போது எனக்கு போஜனம் கொண்டு வாருங்களேன்னு சொல்லிட்டு நான் போஜனம் புசித்தாயிட்டுன்னு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர். அவன் நினைச்சா கல்லுகளை அப்பமாக்க முடியும். சாத்தானே சொல்லுகிறான், 40 நாள் உபவாசத்தை முடிச்சாலும் பசி உண்டாயிற்று. சாத்தான் சொல்லலாம், கல்லுகளால் உனக்கு நீர் அப்பத்தை உண்டு பண்ணக்கூடுமே. அப்படிப்பட்ட தேவன் அவரை போஜன பிரியனும் அவன் மதுபான பிரியனும் என்று சொல்லி, இன்னைக்கு சிலவங்க நம்ம செய்யாத தப்பெல்லாம், நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனா நம்மளை தப்பான காரியத்தை சொல்லி நம்மை குற்றப்படுத்துவார்கள், காயப்படுத்துவார்கள், அவமானப்படுத்துவார்கள். நடந்திருக்கும், உங்களுக்கும் நடந்திருக்கும். அது உண்மை. வாழ்க்கையில் நடக்கத்தான். நீங்க நல்லதுதான் செய்திருப்பீங்க, ஆனாலும் உலகம் உங்களை வித்தியாசமா தான் பேசும். போஜன பிரியன், மதுபான பிரியன். பாருங்க, சம்பந்தமே இல்லாத ஆண்டவரை பார்த்து அப்படி சொல்றாங்க.
இன்னொரு இடத்துல 13:55 மத்தேயு 13:55 இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் கர்த்தருடைய குமாரன் அல்லவா? தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? இவள் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு யோசே சீமோன், யூதா என்பவர்கள் யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா? இவன் இவர்கள் சகோதரர்கள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது? இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று ஒரு பேசுகிற பெர்சன், ஒரு செய்த செயல்கள், இதெல்லாம் பார்த்த எல்லாருக்கும் பொறாமை. ஏன்னா அந்த நாட்கள்ல யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஒரு நம்பிக்கை இருந்தது, மேசியா மாத்திரம்தான் அற்புதங்கள் செய்ய முடியும். ஆனா இவர் மேசியாவை ஏற்றுக்கொள்ளல. இவர் தச்சனுடைய மகனாகத்தான் அவர் பாய்த்தார்கள். அப்ப பிறப்பை குற்றப்படுத்துகிறார்கள். இவன் தச்சனுடைய மகன் அல்லவா? யோசிச்சு பாருங்க. நம்ம குறித்து நம்ம தாய் தகப்பனை மட்டமா பேசி, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? எவ்வளவு மனம் உடைஞ்சிருக்கு. அவருடைய தொழிலை சொல்லி, இழிவான நிலைமையை சொல்லி இன்னைக்கு கூட நிறைய நினைச்சுவாங்க, இவன் அந்த ஊருக்காரன்ல, இவன் அந்த ஜாதியான்ல, இவன் மேப்படியான்ல. இன்றைக்கும் அவருடைய பிறப்பை இன்னைக்கு அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி சொல்லுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, எங்கெங்கெல்லாம் பிறப்பை வைத்து அவரை பேசினார்கள். அவர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் இருந்ததை கண்டு இவர் மதுபான பிரியன், போஜன பிரியன் என்று சொல்லி தவறான கருத்துக்களை பரப்பினார்கள். அது மாத்திரமல்ல, அவர் செய்த நல்ல காரியம், பிசாசுகளை துரத்துகிறார், அதை பாராட்டாம பிசாசுகளுக்கு தலைவன் என்று சொன்னார்கள். கேட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு. இதெல்லாம் ஊழியத்துல அவர் அனுபவித்தார். அதுக்காக யாரையும் சபிக்கல, வானத்துல அக்னி இறங்கட்டுன்னு சொல்லல. அப்படிப்பட்டவர்களுக்கு பதில் கொடுத்தாரே ஒழிய அவர்களை யாரையும் கடிந்து கொண்டு அவளை ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தேவன். அவரை குறித்து வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் இப்படியெல்லாம் சில பாடுகள் படுவார் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 3, 4, 5. இந்த 53ஆம் அதிகாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரண உயிர்த்தெழுதலை குறித்து எழுதப்பட்டது. இது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவின் மட்டுமே குறிப்பிடத்தக்கது. இதை வாசிக்கலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணோம். ஆக்கினை அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது தேவனுடைய கோபவாக்கின அப்படின்னு எல்லாம் நினைச்சாங்க. இல்ல, நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய வியாதிகள், இவைகளுக்காகத்தான் அவர் அடிக்கப்பட்டார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அற்புதமானது. இயேசு கிறிஸ்து அவர் அவ்வளவு கனத்துக்குரியவர். ஆனா அவரை உலகம் ஊழியம் செய்யும்போது அவ்வளவு அவமானப்படுத்தி சிலுவையிலே அவரை இந்த அளவுக்கு பாடுபடுத்தார். ஆனா இதையெல்லாம் அவர் எதற்காக சகித்துக் கொண்டார்? அவர் நமக்காக சகித்துக் கொண்டார். அதனால்தான் உபத்திரப்படுகிற பாடுபடுகிற நமக்கு அவர் துணையாக இன்றைக்கும் இருக்கிறார். இன்னும் தொடர்ந்து நம்ம சில வசனங்களை வாசிக்கலாம். இந்த சிலுவை பாடு மரணத்துல அந்த இயேசு கிறிஸ்து மேல என்னெல்லாம் பண்ணாங்க, என்னெல்லாம் வார்த்தைகளினால் பண்ணாங்க. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வார்த்தைகளினால், இப்படி ஒரு வார்த்தைகளினால் அவமானப்படுத்து. இப்ப பாருங்க,
சில வசனம் சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:67 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:67. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார். இயேசு கிறிஸ்து அப்படிலாம் துப்புறாங்களா? ஒண்ணு, அந்த பரிசேயர் மூப்பர்கள் பிடித்து அந்த முதல்ல பிரதான ஆசிரியர்கிட்ட தான் கொண்டு வர்றாங்க. ரிலீஜியஸ் என்கொயரி, மார்க்கத்துக்கு உட்பட்ட விசாரணை கொண்டு வர்றாங்க. அண்ணா காய்பா பிரதான ஆசிரியர் அப்பவும் இதை செய்யறாங்க. பிலாத்துடைய அரண்மனைக்கு போய் அவருக்கு ஆக்கிரம் கொடுத்தா அப்பவும் இந்த காரியத்தை செய்யறாங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 65ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 14:65. அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அவரை யோசிப்பார். கண்டனாயும் கண்ட கழுதையும் பேசு சிலுவையில எவ்வளவு பொறுமையா சகித்து கொண்டு. இதெல்லாம் அவர் எதை தப்பு பண்ணிட்டார? நீங்க தப்பு பண்ணவனா காரி துப்புறாங்க, சரி வேற. இதெல்லாம் எதற்காக ஏற்றுக்கொண்டாராம்? நமக்காக. அப்ப அவர் மேல முகத்தை துப்புறாங்கன்னு கொஞ்சம் யோசிப்பாரு. சர்வத்தையும் படைத்த தேவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். அவர் மேல காரி துப்புறாங்க. அவ்வளவு வேதனை இருந்திருக்கும். அவரை நேசித்தவர்கள் அங்க கொஞ்சம் பேர் தான். இன்றைக்கு நாம் அவரை விசுவாசிக்கிறவர்கள். இன்றைக்கு நம்ம இதை கேட்கும் போதே நமக்கு மனசு அப்படியே என்ன செய்யுது? அப்படியே வெடிக்குது. இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களே, நினைச்சு பாருங்க. எவ்வளவு மனசு உடைஞ்சு போகிறது. ஒரு பாவம் செய்ய, ஏதோ தவறு செய்யதான் காரி துப்பிட்டாங்க, பரவாயில்ல. ஒரு குடிகாரன் காரி துப்பிட்டு போயிட்டாங்க, அது வேற. இவ்வளவு தேவகுமாரன், அவரை போய் போஜன பிரியங்கிறாங்க, மதுபான பிரியன், தற்காடுங்கிறாங்க, என்னெல்லாம் தச்சனுடைய மகன் சொல்லி இழிவா பேசுறாங்க. இப்ப விசாரணைங்கிற அடிப்படையில காரி துப்புறாங்க. முகத்துல உமிழ்நீரை உமிழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மார்க் 14:65 வாசிக்கலாம். இப்ப மார்க் 15:19. அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். என்ன பரியாசம்! அங்க முதல்ல அவரை பிடிக்க வந்த போர்ச்சுவர்கள், அது சர்ச்சில இருந்து வந்தவங்க, அந்த சபையில இருந்து வந்தவங்க, வேதபாரகர், பரிசேயர், அந்த கூட்டத்தை சார்ந்தவங்க. அண்ணா காய்பாவுடைய போர் வீரர், அதற்கு ஒரு பிலாத்துடைய விசாரிப்பு கூடத்துல அந்த போர் வீரர்கள், சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்கள், வழியில எருசலேமுக்கு போற வழிபோக்கர்கள், அத்தனை பேரும் பரியாசம் பண்ணி காரி துப்பிருக்காங்க. இவ்வளவு உமிழினை அவர் வாங்கியிருக்கிறார். ஏனென்றால் நீ உமிழப்படும் பொழுது அவருடைய வேதனை என்னென்று அவருக்கு தெரியும். அதை அவர் துடைக்க அவளோடு இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான தேவன்! அவர்தான் சங்கீதத்துல தாவீது சொல்லுவான், சங்கீதம் 22:24, சங்கீதம் 22:24, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார். உபத்திரப்படுகிற உபத்திரவத்தை அற்பமா எண்ண மாட்டார். ஏன்னா அவர் அந்த உபத்திரங்களை அனுபவித்தவர். அந்த நேரத்தில் அவருக்கு யாரும் உதவி செய்ய வரல, யாரும் முன் வரல. நேசித்தவர்களும் எட்ட தூரத்தில் இருந்து பார்த்தார்கள். கூடவே இருப்பேன்னு சொன்னவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்
என்று புலம்புகிற ஒரு சூழ்நிலை வந்தாயிற்று. அப்படிப்பட்ட ஒரு அவமானம், வேதனைகளை அவர் எதற்காக? உங்களுக்காக, எனக்காக. இப்ப நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்துடைய அவரு மேல உமிழ்நீரை உமிழ்ந்தார். ஆனா அவரு உமிழ்நீரை உமிழ்ந்தா என்ன நடக்கும்? அவர் உமிழ்ந்தால் அது எச்சில் கிடையாது, அது அற்புதத்தை செய்யணும். இப்ப நம்ம ஒரு எச்சில் துப்பிட்டா அது ஆக்வர்டு, அது அவ்வளவுதான், அது அருவருப்பு. ஆனா இயேசு கிறிஸ்து எச்சில உமிழ்நீரை உமிழ்ந்து ஒரு காரியத்தை செய்து அவருடைய வாயிலிருந்து உமிழ்நீர் புறப்பட்டு வந்து விட்டால் அது அற்புதங்களை செய்யும். உபத்திரப்படுனுடைய உபத்திரவத்தை நீக்கி போடும். சில சம்பவங்களை வேதத்திலிருந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து சில இடத்துல உமிழ்நீரை உமிழ்ந்தார். அந்த இடத்துல எல்லாம் பாருங்க, யாரையும் அவமதிக்கல. அவமானப்படுத்தப்பட்டவர்களுடைய தலையை அவர் உயர்த்துகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்பொழுது அவர் இயேசு கிறிஸ்து அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு அவனை, ஒரு பார்வையற்றவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவன் நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா? உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகளும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். செவிட்டு ஊமை, அதாவது அவன் காது கேட்காதனால பேசவும் முடியாது. ஒருவர் அப்படிப்பட்ட செவிட்டு ஊமை என்று சொல்லுவார்கள். அவன் இயேசு கிறிஸ்துவிட்ட வர்றான். இவர் பார்க்கிறார், ஆஹா இவன் இருக்கேன்னு சொல்லி இவனுக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. இவர் தான் பரம வைத்தியராச்ச, சிருஷ்டித்தவரே அவர் தானே. இவனுக்கு நாக்குல கட்டு இருக்கு, அதனால்தான் இவனுக்கு பேச வரல, காதும் கேட்கல. அப்ப அந்த கட்டுகளை அவிழ்ப்பதற்கு இவர் தன்னுடைய எச்சிலை எடுத்து, அது எச்சில் சொல்ல உமிழ்நீர், ஏன்னா அது பரிசுத்தமாகும். நமக்கு தான் நாரி போகும், ஆனா அவருக்கு பரிசுத்தமாகும். அதை எடுத்து அவன் நாவில் வைத்து காதை தொட்டு திறக்கப்படுவாயாக எப்பத்தா அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல கட்டுகள் அவிழ்ந்தது, செவிகள் திறந்தது. பாருங்க, அவன் கர்த்தருடைய வார்த்தைய கேட்க ஆரம்பிச்சான். எவ்வளவு அற்புதமான ஒரு செயல், யோசிச்சு பாருங்க. இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு செயல். இன்னைக்கு செவிட்டு ஊமை நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட செவிட்டு ஊமை நிறைய இருக்கு. அதான் ஏசாயா ஒரு இடத்துல சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவிகளை திறந்தார். இதே இயேசுவுடைய நாவை கூட அக்கினி தொடும். இப்ப அவருடைய செவியை திறந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செவி அது சிலதை விரும்பி கேட்கும், சிலது காது களாது போல இருக்கும். உண்மைதானே? நமக்கு பிரியமானது கேட்கும், அதுக்கு பதில் வாயில வரும். அப்போ ஒரு செவி திணவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செவிட்டுவோம். இது ஒரு பிசாசினுடைய செயல். அது எதுக்கு குறிக்கிறது என்றால், கர்த்தரை குறித்து பேச விடாதபடி, கர்த்தரை குறித்து கேட்காதபடி செய்கிறது தான் செவிட்டுவமே தானே. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நீங்க நிறைய பேர் பாருங்க, பிரசங்க 20 நிமிஷத்துக்கு மேல போனாலே வாட்ச பார்ப்பாங்க, கேட்கவே மாட்டாங்க. சில வீட்டுல போய் கேளுங்க, இன்னைக்கு என்ன பிரசங்க சர்ச்சில் பண்ணாங்க, என்னமோ பண்ணாங்க, பாஸ்டர் வழக்கம் போல பண்ணாரு, அவ்வளவுதான். அது என்ன பண்ணாங்க ஏதுங்க தெரியவே, ஏன்னா அந்த ஆர்வம் இருக்காது. ஆனா சிலவங்க பாருங்க, 2 வருஷம் கழிச்சா கூட, அன்னைக்கு நீங்க அந்த பேசின வார்த்தை வாஞ்ச உள்ள ஆத்துமான்னு 20 நிமிஷம் தான் பேசுவேன். எதுவுமே வாஞ்சோடு இருந்தா தான் காது கேட்கும்.
சொல்ல நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நீங்க எங்கேயோ பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன கேட்கறதுல ஆர்வம் இல்லை, அதான் செவிட்டுவோம். அப்ப கர்த்தருடைய வாசனத்தை வாஞ்சோடு கேட்கணும், ஆவலாய் கேட்கணும். பலகணிகளுக்கு தீவிரிக்கிற புறாவை போல அவருடைய வாஞ்சையா இந்த வார்த்தைகளை கேட்கணும். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்பது ஒரு சடங்காச்சாரம், ஒரு சம்பிரதாயம். வாஞ்ச உள்ளவர்கள் தேடி தேடி அலைகிறாங்க கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக. வார்த்தை கிடைக்காதா, நல்ல வார்த்தை 4 வார்த்தை கிடைக்காதா என்று இன்னைக்கு அலைகிறார். ஆனா அநேக அலட்சியப்படுத்துகிறார்கள். அதான் ஸ்தேவான் ஒரு காரியத்தை செய்வார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். ஆமா, 7. வணங்கா கழுத்துள்ளவர்களே, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் இருதயத்திலும் செவிகளிலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எப்பொழுது எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? தீர்க்கதரிசிகளை யார் உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். அப்போ காஸ்பல், நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை இதெல்லாம் சொல்றாங்க. ஆனால் இவர்களுக்கு செவித்துணவு, அதை கேட்கவே விரும்பல, அது கேட்கவே விரும்பல. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய இடத்துல தான் நடக்கும், சர்ச்சனையா தான் நடக்கும். என்ன பேசுறது, என்ன கேட்கறது எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். வசனத்தை நாம் ஆசைட்டை செய்கிறோம். எல்லாம் நினைக்கிறேன் திருவசனத்தை அது எப்பொருள் யார்வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. செவிக்கொணும் இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இப்ப கர்த்தருடைய வார்த்தை கடினமா இருக்கலாம், அது கட்டளைகளோடு இருக்கலாம், சிலர் அலங்காரம் இல்லாமல் பேசலாம், சிலர் அனுபவம் இல்லாமல் ஏனோ எப்படியோ எதை சாதாரணமாக பேசலாம். எதுவா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்யக்கூடாது, அதை கவனமா கேட்கணும். சேவன் சொல்லுகிறார், பரிசேயரை பார்த்து அவர் குற்றவாளி கொண்டு நிறுத்திருக்கிறாங்க. நீங்க வணங்க கழுத்து, என்னதான் பிரசங்கம்னா கீழ்ப்படிய மாட்டீங்க, வசனத்தை கேட்கவும் மாட்டீங்க, அதுக்கு சொல்லவும் மாட்டீங்க, வருகையை பற்றி அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு சொல்லியாச்சு, ஆனா எங்களுக்கு என்ன பாடுன்னு சொல்லி நீங்க பாட்டு பேசாம உட்கார்ந்து இருக்கிறீங்க என்று சொல்லி அவரிடத்துல சொல்லுகிறோம். நீங்கள் வணங்கா கழுத்துல செவித்தங்கள், ஏனென்றால் உங்கள் இருதயமும் உங்கள் செவிகளும் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லைன்னு சொல்லி. இது யாரை பார்த்து சொல்லுகிறான்? நுனித்தோல் மாம்சம் விருத்த சேதனம் பெற்றவர்கள், மோசேயின் பிரமாணத்தின்படி அல்ல பழைய ஏற்பாட்டின்படி நுனித்தோல் மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர். அவன் சொல்லுகிறான், நுனித்தோல் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ணி என்னதுக்கு? உன் இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், உன் செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று அழகாய் சொல்லுகிறான். நான் அவனை கலந்து கொண்டார்கள், அவன் முகம் தேவனுடைய முகத்தை போல் பிரகாசித்தது என்று நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவச்சனம், இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய வாழ்ந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய செவிக்குள்ளாய் வந்து இருதயத்துக்குள்ளாய் தங்கினார், நம்முடைய சரீரம் பரிசுத்தமான காரியங்களையே செய்யும், அவருக்கு பிரியமான நற்கிரியைகளை செய்யும். எங்க அடைச்சாச்சு? செவி அடைச்சாச்சு. செவி அடைச்சா அப்புறம் வா எங்கிருந்து பேசும்? இன்னைக்கு செவிட்டுமே கிறிஸ்தவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இருதயம் செவி ரெண்டும் இன்னைக்கு விருத்த சேதனம் பண்ணப்படும் பரிசுத்த ஆவியானவரால். அன்னைக்கு கத்தியால் விருத்த சேதனம், ஆனா கூரான கத்தியால் அன்னைக்கு விருத்த சேதனம். இன்னைக்கு பட்டயமாகிய ஆவியின் பட்டயத்தால் இன்னைக்கு விருத்த சேதனம் பண்ணப்படும். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் செவியை விருத்த சேதனம் செய்கிறேன், என் இருதயத்தை விருத்த சேதனம் செய்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து பாருங்கள், நிச்சயமாகவே அந்த பெரிய காரியங்களை செய்வார். அப்போ அன்னைக்கு எப்பத்தா என்று சொல்லி தான் உமிழ்நீர். இந்த உமிழ்நீர் என்பது எதை குறிக்கும்? கர்த்தருடைய வார்த்தை, ஆயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக,
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆ, எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைன்னா எச்சில், அந்த உமிழ்நீர். அவன் தேவனுடைய உமிழ்நீர் நம்முடைய செவிகளை திறக்க வேண்டும், இருதயத்தை விருத்த சேதனம் பண்ண வேண்டும். அது கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, அது எப்பத்தான் சொன்ன உடனே, இந்த உமிழ்நீர் பட்ட உடனே இன்னைக்கு நமக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவின் உமிழ்நீர் நம்முடைய மேல துப்பப்பட வேண்டும். அப்பதான் செவி திறக்கும், உதடு திறக்கணும். இதை சொல்லிக்கொண்டே போகலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 3-4 இந்த வசனங்களை வாசிக்கலாம். இன்னைக்கு மனிதனுடைய செவியும் இருதயம் எதற்கு சாய்ந்திருக்கிறது என்று சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னால ஆவியாளர் வெளிப்படுத்தியிருக்கிறார் பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி, நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி, கண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும், கண்டில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் அப்ப இருதயமும் செவியும் விருத்த சேதனம் பண்ணப்படலைன்னா, செந்தமிழ் நாடுனும் போதினிலே இந்த தேன் வந்து பாதியில காதிலே அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகும்? கட்டுக்கதைகள், வினோதமான உபதேசங்கள், இவைகள் தான் வந்துடும். அதுதான் பிடிக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க, ஆசீர்வாதமான வார்த்தைகள் மட்டும் அது இல்லைன்னு சொல்லலாம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது உண்மைதான். ஆனா ஆசீர்வாதமே கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆசீர்வதிக்கிறதா நமக்கு முக்கியம். ஆனா ஆசீர்வாதத்தை மட்டுமே பேசணும், ரொம்ப பிடிக்கும். அதுல பாவத்தை கண்டிச்சு உணர்த்தின அடப்பாயா அந்த உடைய கருத்து வருவாங்க. பாவத்தை கண்டிக்க கூடாது, ஆனா ஆசீர்வாதம் வேணும். அப்படிப்பட்ட காலங்கள். இன்னும் நிறைய உபதேசங்கள்லாம், நீ 100 ரூபா கொடுத்தா 10,000 ரூபாய் தருவாரு ஆண்டவர். எனக்கு அப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதை. நான் விலாவாரியா பேச விரும்பல. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இருக்கு. ஆரோக்கியமான உபதேசம் என்றால், புதிய ஏற்பாட்டு காலத்துல சபைகளுக்கு ஆவியான பவுல் மூலமா என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ, ஆதி அப்போஸ்தலர் மூலமா என்ன எழுதி கொடுத்திருக்கிறாரோ, அதன்படி நடப்பதுதான் ஆரோக்கியமான உபதேசம். ஆனால் கஷ்டமா இருக்கும். நீங்க ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க, அதை சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பயிர் வகைகள் நல்லது அப்படின்னா நம்ம ஆட்களுக்கு ஒருத்தருக்கும் பிடிக்காது. கூழ் வகைகள் நல்லது, ஒருத்தருக்கும் பிடிக்காது. உண்மைதானே? இன்னைக்கு எல்லாமே ஆரோக்கியமானது எல்லாமே சுவை இல்லாதது போல இருக்கும், எளிமையா இருக்கும். ஆனா அது மிகுந்த ஆரோக்கியம் உள்ளது. ஆனா காஸ்ட்லியானது, ஆரோக்கியம் இல்லாதது, கவர்ச்சியா இருக்கும். இந்த பிஸ்ஸாவை எடுத்துக்கொள்ளுங்களேன், அதுக்கு மேல அதை தூக்கியிருப்பான், இதை தூக்கியிருப்பான், சைஸ் வச்சிருப்பான், அதை அலங்காரம் பண்றதும், அதுக்கு சாஸ் ஊத்துறதும் அலங்காரமா இருக்கணும். அதான் விஷம். எனக்கு இப்படிப்பட்ட உபதேசங்கள் இருக்காது. ஆனா கர்த்தருடைய உபதேசம் எளிமையா இருக்கும், ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா அது ஆரோக்கியத்தை கொடுக்காது. ஆரோக்கியமான உபதேசம் என்று சொல்லப்படும். கடைசி காலத்துல இன்னைக்கு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து கணித்து உணர்த்தினாலே பிள்ளைகளுக்கு யாருக்கும் பிடிக்காது. வித்தியாசமான உலகத்துக்கு கட்டுக்கதைகள், நல்ல ஜோக் அடிக்கணும், நிறைய சிரிக்க வைக்கணும், அந்த மாதிரி இருக்க முடியாதுதான். ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணா மக்கள் சிந்தை சிதறிக்காதபடி நல்ல சம்பவங்களை சுவாரஸ்யமாய் சொல்வதில் ஒன்றும் தவறு இல்லை. இயேசு கிறிஸ்து அநேக ஓமானங்கள் ஓமயங்களை சொல்லி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கும் காலத்துக்குள் நாம் போயிருக்கிறோம். ஆரோக்கியமான உபதேசத்தை நிறுத்தி விட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த இருதயத்தையும் செவியையும் உமிழ்நீரினால் தொட்டால் தான் இன்னைக்கு நம்முடைய செவிகள் திறக்கப்பட வேண்டும். வேதத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சீசர்களை சந்திக்க வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம்
45ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 24:45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது என்று சொல்றார். அவர் தன்னுடைய பாடு மரணம் தேவனால் தீர்மானிக்கப்பட்டது என்பதை வேத வாக்கியத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு சொன்னார். அவருடைய அதை கேட்ட மாத்திரத்துல அவருடைய மனது திறந்தது. அது வரைக்கும் அவருடைய மனது இறுக்கமா இருந்தது. இந்த ஆதி அப்போஸ்தலர், என்னடா இது, நாங்க இவர்தானே எங்களை ரட்சிக்க வல்லவர் என்று நம்பி இருந்தோம், இவர்தானே மேசியா இருப்பார்னு நினைத்திருந்தோம், ஆனா இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லாம இருந்தாங்க, ஒரு வேவரிங் மைண்ட்ல இருந்தாங்க. அப்பதான் இயேசு கிறிஸ்து தரிசனமாகி இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா, மோசே சொன்னது, தாவீது சொன்னது, சங்கீதத்தில் சொன்னது, தீர்க்கதரிசிகள் உரைத்தது, அதை நிறைவேற்றதான் நான் வந்தேன், அதெல்லாம் இப்ப நிறைவேறி இருக்கு. சொன்ன மாத்திரத்துல இவர்கள் அந்த உபதேசத்தை கேட்டு அவர்கள் ஸ்டெடியானாங்க, அவர்கள் மனது திறக்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் அவர்கள் ஒரு மனமாய் கூடி ஒரே இடத்துல தரித்திருந்தார்கள். ஒரு மனமாய் கூடினபடினால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் ஒழுங்கப்பட்டார். இதுதான் ஒண்ணு. எனக்கு அருமையான தேவைச்சார். அப்போ அன்னைக்கு நம்முடைய மனதும் செவியும் திறக்கப்பட வேண்டும். இருதயமும் செவியும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால்தான் வாய் அவருடைய புகழை அறிவிக்கும். அப்போ இன்னைக்கு நம்முடைய செவி, நம்முடைய வாய், இருதயம் இதெல்லாம் நிச்சயம் பண்ணோம், விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பண்ணாதான் நான் பார்க்கணும். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மத்திய 4 சொல்றேன். இந்த காகங்கள், பறவைகளை பாருங்க, அது குஞ்சு பொறிக்கும் காலங்கள் வரும். அந்த அடை காத்து குஞ்சு பொறித்து அந்த குஞ்சுகள் கூட்டுல இருக்கும். இந்த தாய் பறவை அல்லது அதோடைய ஆண் இணை போய் வேட்டையாடியோ அல்லது எதையோ பிடித்து கொண்டு அது வந்து அதை மென்று தான் விழுங்காது. இவைகள் வாயை திறக்கும். தாயை பார்த்த உடனே இந்த பறவைகள், இந்த மைனா, காகங்கள் வாயை பிளக்கும். தன்னுடைய எச்சி, தன்னுடைய வாய்க்குள் உள்ள அந்த ஆகாரத்தை அதை எடுத்து அதுக்கு கொடுக்கும். நம்ம பிள்ளைக்கு நம்ம வாயில் உள்ள எச்சை கொடுத்தா சரிதான் நாயம் அப்படின்றோம், நம்மளை விரட்டி விட்டுறோம். நம்ம பிள்ளைங்க அவ்வளவு ஹைஜீனிக் பார்க்கலாம். நம்ம பறவைகள் பார்க்குதா? ஆனா அதுக்கு கால்ரவா வருது, அதுக்கு வியாதியா வருது, அது ஆரோக்கியமா தானே இருக்கு. அதை போல அதனால்தான் பறவைகளை பார்த்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கு. இப்ப நம்முடைய தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த உண்மையில் ஜீவநாடி, அந்த என்சைம்ஸ், அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆசத்தப்படும். யோசிச்சு வரும், பறவைகள் எச்சில் சாப்பிட்டு பழகு, மனுஷனுடைய எச்சில் இல்லை, தன் தாயின் வாயிலிருந்து அது தன் அளவுக்கு பெற்றுக்கொண்டு அது முடி வளர்கிறது, அது ரெக்கையை விரிக்கிறது, பறக்கிறது, தானாக தன் வாழ்க்கையை தொடங்குகிறது. மனுஷன் அப்பத்தினால் தேவனுடைய வாயில் இருந்து யோசிச்சு பாருங்க, அவருடைய வாய்ந்து புறப்படுகிறது அந்த வார்த்தை. ஏன்னா வார்த்தை ஜீவ வார்த்தை. ஜீவன் எதுல இருக்கு? ரத்தத்துல இருக்கு. அதுக்கு அடையாளம் தான் இந்த சலைவா. மனுஷன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு அடையாளமே இந்த உமிழ்நீர் தான். உமிழ்நீரும் ஒரு காரணம். அந்த வார்த்தை மனிதனை என்ன செய்கிறது? செவியை அற்புதம் செய்கிறது. இன்னும் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த பாருங்க. மார்க் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மார்க் 8:23. அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்துக் கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். இது ஒரு பார்வையற்றவன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு பிச்சை எடுத்து கொண்டு வந்த ஒரு சகோதரன். அது யோவான் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருக்கு. அதையும் வாசிக்கலாம். யோவான் 9:6. இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி
உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கி உமிழ்நீர்லாம் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவான் குளத்திலே கழுவு சீலோவான் குளத்துல கழுவு அவர் பார்வையிடணும். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே ஆளா எனக்கு தெரியல, வெவ்வேறு சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்கிறார். பார்வையற்றவன், படைப்பால் குறைவுபட்டவன், அதை ஆண்டவர் உணர்ந்து கொண்டார். உடனே செய்கிறார், மனிதன் எதிலிருந்து படைத்தார்? மண்ணிலிருந்து படைத்தார். மண்ணிலிருந்து பொம்மை செய்து அதைத்தான் ஜீவ சுவாசத்தை ஊதி அந்த ஜீவாத்மாவாக மாற்றுகிறார். இப்ப இவனுக்கு கண்ணு இல்லை, படைக்கும் போதே கண்ணு இல்லாம தான் படைச்சிருக்கிறார். உடனே செய்கிறார், மண்ணை எடுக்கிறார், தன் உமிழ்நீரை அதை உமிழ்ந்தார், அதை சேறு உண்டாக்குறார். ஒரு மண்ணில் சேறு உண்டாக்கணும்னா எவ்வளவு உமிழ்நீர் உமிழ்ந்திருக்கணும். அதெல்லாம் உமிழ்ந்து அதை எடுத்து பூசுகிறார். பூசி அவனுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக நீ சீலோவான் குளத்துல போய் கழுவுன்னு சொன்னார். அவர் கழுவிட்டு வந்தா பார்த்தா, அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். இதெல்லாம் நடந்து சரித்திரம். அப்ப இங்க ஒரு உமிழ்நீர் ஒரு மனிதனுடைய கண்ணை திறக்கிறது. இன்னைக்கு நமக்கு கண்ணு ஏற்கனவே நல்லா தான் திறந்திருக்கு. ஆனா அந்த கண்ணு எது செய்யுது? கேட்வே ஆஃப் சின், பாவத்துக்கு வழிகாட்டியா இருக்கு. கண்ணு மாத்திரம் இல்ல, இப்ப கண்ணே இல்லாதவங்க எல்லாம் ரொம்ப பரிசுத்தம் வாழ்றாங்க இல்ல, அவங்க சிந்தனை. அப்ப சரீரத்தின் 5 புலன்களும் மண்ணுக்குரியது மாம்சத்துக்குரியதை தான் சிந்திக்குது. அப்போ அந்த கண்ணு இல்லாத சகோதரன் அவனுக்கு உமிழ்நீரை உமிழ்ந்தாய் உண்டாக்க. இங்க நமக்கு கண்ணு இருக்கு, அந்த கண்ணு பாவமானதையும் தீமையானதையும் கேளிக்கை நிறைஞ்சதெல்லாம் பார்க்க விரும்பும். உண்மைதானே? அந்த கண்கள் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து வருகையில் அவரை காண வேண்டும், அவரை பார்க்க வேண்டும். அந்த கண் உலகத்துல பாவத்தை தான் பார்க்கிறது, விரும்புகிறது. கண்ணின் இச்சை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இச்சைக்கு அப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இப்ப பாவத்துக்கு வழிகாட்டியா இருக்கிறது. அதனால கண்ணை மூடிட்டா மட்டும் வந்துடாதுன்னு நினைக்காதீங்க. உடைய சிந்தையும் சேர்ந்ததுதான். 5 புலன்களும் ஏதாவது ஒரு வகையில பாவத்துக்கு வழிகாட்டியாக தான். அதனால கண்ணு ரொம்ப பிரதானம். அதான் கண் இடல் உண்டாக்கினா தரித்து பிடுங்கி போடு. ஒற்றை கண்ணான நீ பரலோகத்தில் பிரவேசிப்பது நல்லது என்று சொல்லுகிறார். அப்ப இந்த கண் அது பாவத்துக்கு வழிகாட்டியாய் இருக்கு. இதுல கர்த்தருடைய எச்சில், அந்த உமிழ்நீர் உமிழப்பட்டால் அந்த கண், அவன் கண் திறந்தவொடனே அவன் யாரை பார்த்துருக்கான்? பரிசுத்தமான தேவனை தானே பார்த்துருக்கான். எவ்வளவு பெரிய சிலாக்கியம். கண் விழித்த உடனேயே அந்த 2 பார்வையற்றவர்களும் ஒருவரா அல்லது வெவ்வேறுவரா தெரியாது. ஆனா அவருக்கு முதல் யாரை பார்த்திருப்பார்? பர்த்திமேயு பார்வையற்றவன். அவன் கர்த்தருடைய குரலை கேட்கிறான். கண்கள் திறந்த பிறகு அவன் யாரை பார்த்திருப்பான்? இயேசு கிறிஸ்துவை தான் பார்த்திருப்பான். இப்ப நம்முடைய கண்கள் அவரைத்தான் பார்க்க வேண்டும், நேசரை தான் பார்க்க. ஆனா அவரை பார்க்க முடியாது, மாம்சத்தில் இல்லை. இப்ப நம்முடைய கண்கள் விசுவாச கண்களாய் மாற வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கண்கள் பாவ கண்களாய் இருக்கிறது. செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி. அப்போ அவர்கள் குருடர்களை போல் நடக்கும்படி. அப்ப குருடர் எப்படி நடப்பா? தடவி தடவி நடப்பா. அதே போல இன்னைக்கு வாழ்க்கையில அவன் தடவி தடவி நடக்கிறான். எதுவுமே நமக்கு தெளிவா இல்லை, ஒரு தெரிஞ்ச புத்தி இல்லை. ஆனா கண்ணுல பார்வை இருக்கு, ஆனா அது பாவ கண்கள். அந்த பாவ கண்கள் கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, தீமையை பார்க்காத சுத்த கண்ணர் அல்லது பாவத்தை பாராத சுத்த கண்ணர், உன்னதப்பட்ட பாலில் கழுவப்பட்ட கண்கள் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாலில் என்று வசனத்தால் கழுவப்பட்ட கண்கள். அந்த வசனத்தால் கழுவப்பட்ட கண்கள் விசுவாச கண்களா இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் பாவ கண்கள், சாவாதான் பார்க்குது. இப்போ சிறுபெண் மரித்து விட்டாள், இவரும் நித்திரையா இருக்கிறான்னு சொன்ன. நித்திரைக்கும் சாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. தூங்குறதுக்கும் செத்ததுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இவ செத்து போனான்னு சொல்லல, நித்திரையா இருக்கிறாள், நான் அவளை எழுப்ப போட்டேன். லாசரு 4 நாள் ஆயிடுச்சு, அவன் நித்திரையா இருக்கிறான்.
செத்து அடக்கம் பண்ணியாச்சாலும் நித்திரையாய் இருக்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய கண்கள் எப்படிப்பட்டது? விசுவாச கண்கள். நம்முடைய கண்கள் பாவ கண்கள். அது வந்து சாவை பார்க்குது, பாவத்தை பார்க்குது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா இயேசு கிறிஸ்துடைய கண்கள் அவர் அந்த இடத்துல என்ன சொன்னார்? ஜெபாலய தலைவன், விசுவாசம் உள்ளவனாய் இரு. மாத்தாள் மரியாதை பார்த்து என்ன சொல்றார்? நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும் என்று சொன்னார். எனக்கு அருமையாக தேவச்சன் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உடைய வசனத்தினால் என் கண்களை, ஞான பாலினால் என் கண்களை கழுவியறோம். அப்ப வசனம் என்பது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற உமிழ்நீருக்கு சமானம். ஏன்னா ஜீவன் உள்ள ஆண்டவரே உடைய வசனத்தினால் என் கண்களை கழுவி பாவ கண்களை திறந்து எனக்கு விசுவாச கண்களை தாரும் கர்த்தாவே என்று கேட்டு பாருங்க, தாருவா. இதுதான் தாவீது கேட்கிறான். சங்கீதம் 119:18 மிக அற்புதமான ஒரு வார்த்தை. சங்கீதம் 119:18. சங்கீதம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தார். நான் பார்க்கணும் ஆண்டவரே. நான் கேள்விதான் பட்டிருக்கேன். செங்கடல் பிளந்தது, வானத்திலிருந்து மன்னா இறங்கிட்டு, காடைகள் வந்து குவிந்தது, கண்மலை திறந்து தாகம் தீர்த்தது, குஷ்டரோகி சுஸ்தமானா, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு எல்லாம் தெரியுது. ஆனா அந்த அதிசயங்களை, செங்கடல் பிளப்பதை என் கண்கள் காண வேண்டும். வேதத்தின் அதிசயங்களை காண முடியா என் கண்களை திறந்ததுனால எனக்கு விசுவாசத்தை தாருன்னு கேட்கிறேன். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் ஊனக்கண்ணை நீக்கி எனக்கு ஞான கண்ணை தாருன்னு கேளுங்க. ஊனக்கண்ணா பாவத்தை பார்க்கறது, அது செத்து போனதுதான் பார்க்கணும், அழுகி போனதுதான் பார்க்கணும். ஆனா ஞான கண்கள் உயிரோடு இருப்பவரை பார். உயிரோடு இருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவரை பார்ப்பது விசுவாச கண்கள். இல்ல அவர் போயிட்டாரு இல்லை அப்படின்னு நினைச்சா அது பாவ கண்கள். இந்த விசுவாச கண்கள் இருந்தால்தான் அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களே அவரை யோபு சொன்னல்லவா, அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய சொந்த கண்களே அவரை காணும். காரணம் அவனுக்குள் ஒரு விசுவாசம். தோல் மாமிசம் முதலானவைகள் அழிந்து போனாலும் என் சரீரத்திலிருந்து நான் என் தேவனை நான் பார்ப்பேன். அந்நிய கண்களின் சொந்த கண்கள் காணும் என்று சொன்ன அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? நம்முடைய கண்கள் திறக்கணும். அதுக்கு அவருடைய வார்த்தை என்ற உமிழ்நீர் நம்முடைய கண்களில் பூசப்படும். ஞானப்பால் கழுவப்பட வேண்டும். பாவத்தை பால் அது சுத்த கண்ணாக நாமும் மாற வேண்டும். அப்ப இன்னைக்கு அந்த கண்களை கத்த தொட்டு அவருடைய எச்சில் நீரை உமிழ்ந்து கண்கள் இன்னைக்கு நம்முடைய செவி உதடு ரெண்டையும் வாயும் திறக்கிறார். நம்முடைய கண்களையும் திறக்கிறார். அதுக்காக தான் அது 50 காயங்களை ஏற்றுக்கொண்டு எனக்கு அதுமாதிரி தேவச்சாங்க. அந்த உமிழ்நீர் இயேசு கிறிஸ்துனால அவ்வளவு உமிழ்ந்தாங்க. நீயும் குருடனாய் இருந்தால் உனக்கு அவமானம், செவிடனாய் இருந்தால் செவிட்டு உண்மையா இருந்தால் அவமானம் இல்லை. இயேசு கிறிஸ்து உண்மையில் உமிழ்ந்து உமிழ்நீரை உண்மையில் வைத்து உன்னையும் ஆச்சரியப்பட விதமாக கத்த மாற்ற விரும்புகிறார். உலக வாழ்க்கையில நீ மற்றவர்களை காரி துப்பப்படலாம், அவமதிக்கப்படலாம், அடிக்கப்படலாம், கேவலமாய் பேசப்படலாம். நான் உன் முகத்தை பாறை போல் மாற்றுவேன். அவர்கள் உமிழ்நீருக்கு அவமானத்துக்கு உன் முகத்தை மறைக்காது. என கத்த உன் உமிழ்நீரை மற்றவள் துப்புற உமிழ்நீர் நீக்கி தன் உமிழ்நீரினால் அவர் உன் கண்களை திறக்கிறார், உன் செவிகளை திறக்கிறார். ஆச்சரியமான காரியங்களை கத்த உன்னை கொண்டு செய்ய போகிறார். உமிழ்நீர் மனுஷனுடையது எச்சில், ஸ்பிட்டில் என்று சொல்வார். தேவனுடைய உமிழ்நீர் என்சைம், அது ஜீவன் உள்ளது, அது நொதிகலன், அது சுவையை வெளிப்படுத்தும், நம்முடைய ஜீவனை அது பாதுகாப்போம். ஆகாரம் ஆரோக்கியமாய் இருப்பதற்கு சுவையை உணர்த்துவதுமான காரியம் அந்த உமிழ்நீர். கர்த்தருடைய வார்த்தை இந்த வசனம் மதுரமாய் இருக்கிறது என்று எப்பொழுது தெரியும் என்றால் உமிழ்நீர் நாம் மேல் உமிழப்படும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு அமிர்தமாய் காணப்படும். கண்களை மூடுவோம், தேவ நோக்கி பார்ப்போம். ஆயா நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இன்னைக்கு எந்த இடத்துல அவமதிக்கப்பட்டிருக்கிறார், யாரால் காரி துப்பப்பட்டிருக்கிறார், சொந்த குடும்பம் உன்னை காரி துப்பி இருக்கிற
உன்னிடத்தில் நன்மை பெற்ற உன்னை காரி துப்பி இருப்பார்கள். நீ தீமை செய்யவில்லை, நன்மைதான் செய்ய. இயேசு கிறிஸ்து எத்தனை நன்மை செய்தார். அவரை எத்தனை விதமாக பேசினார்கள். அவருடைய பிறப்பை குறித்து இழிவாக பேசினார்கள். அவர் பிசாசுகளை துரத்தினார். பிசாசுகள் தலைவன் என்று நிக்னேம் கொடுத்தார்கள். அவரை எவ்வளவு அசிங்கமாய் பேசினார். எல்லாவற்றையும் பொறுமையாய் காத்து கொண்டார்கள். எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார்கள். நன்றி தகப்பா. இன்னைக்கு அவருக்கு மேலான நாமம் கொடுக்கப்பட்டது. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓ மக்கள் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமாப்பா. இன்னைக்கு உன்னுடைய அவமானம், உபத்திரம் எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். உபத்திரத்தின் குயில் தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை சோர்ந்து வரும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் செவியையும் என் வாயையும் என் உதட்டையும் என் இருதயத்தையும் விருத்த சேதனை செய்யுங்கப்பா. ஓ மக்கள் ஸ்தோத்திரம். என் கண்களை பாலினால் கழுவியறணும் என்று சொல்லும். ஆண்டவரே என் கண்களை ஞான பாலினால் கழுவியறணும். வேதத்தின் அதிசயங்களை காண முடியாது. என் கண்களை திறந்தரலும் என்று கேளுங்க. சத்தத்தை கேட்க முடியாது. என் செவிகளை திறந்தரலும் என்று சொல்லுங்க. புகழை பாடும் வாயாய் என் வாயை திறந்தரலும் என்று சொல்லுங்க. ஓ ஏசாவின் வாயை கர்த்தர் அகலமாய் திறக்க செய்தார். அவருடைய வார்த்தையை அவனுக்கு வைத்தார். ஓ நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி ராஜா, நன்றி அப்பா. தேவரே, நீர் உம்முடைய உமிழ் நீரை, ஏன்னா நீ உயிரோடு இருக்கிற தேவன், அது உம்முடைய உமிழ் நீரை எடுக்கும் பிள்ளைகளுடைய செவிகளிலும் கண்களிலும் நீர் இப்பொழுது பூசுவதற்காக ஸ்தோத்திரம். இனி அவர்கள் உடைய சத்தத்தை கேட்கட்டும். அதே போல வேதத்தின் அதிசயங்களை கண்கள் காணட்டும். அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதை கேட்டுக் கேட்கப் போகிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அத்தனை பேரை நினைத்து ஆசீர்வதி. இனி உம்முடைய உண்மையில் எங்களுக்கு மகிமையானது ராஜ். அப்பா உலகம் காரித்துப்பனா அவன் ஒன்றை நினைச்சுக்கிறோம். நீர் எங்கள் மேல் உம்முடைய உமிழ் நீரை உமிழ்ந்திருக்கிறீர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்பா ஓ மக்கள் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி. ஒருவரையும் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நிந்தைகளும் அவமானங்களும் அவர்களுக்கு நீங்கட்டும். செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பிரதர். ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பிரதர். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேற யாரெல்லாம் இருக்காங்க? ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.